ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்கய்யா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சிறப்பா இருக்குங்கய்யா. ஐயா கடந்த எபிசோட்ல நம்ம வந்து அந்த மேசம் அதே மாதிரி தனுசு சிம்மம் அதுக்கான பிரத்யேகமா ஒரு சிறப்பு காணொலி பண்ணியிருந்தோம். நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அது கேது வச்சு சூப்பரான விஷயத்த சூட்சமமான விஷயத்த சொன்னீங்க. அற்புதம். இப்போ என்னன்னா மீதி இருக்கிற நேயர்கள் கொஞ்சம் நிறைய பேர் கேட்டிருந்தது என்னன்னா ஒரு 3 ராசிகள் அவங்களும் பாருங்க இந்த கும்பம் விருச்சகம் மீனம். அதாவது ஒரு ஒரு அடினா பரவாயில்லைங்கய்யா, எப்பவுமே அடி ஆயிருந்துச்சுன்னு என்ன பண்றது அப்படின்னு கேள்வி. ஏதாவது ஒரு ஒரு லக் இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கணும். அப்படியே போயிட்டு இருக்கு, டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க சொன்ன விஷயத்த? ஸோ இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுண்டு, ஏங்க சனி பயிற்சி போனால் ராக்கேது பயிற்சின்னு சொல்கிறீங்க, ராக்கேது பயிற்சி போனால் மறுபடியும் குரு பயிற்சிங்கிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சியும் நடக்குதே தவிர வாழ்க்கையில் மாற்றமே வரலையே. நான் எதுக்கு இந்த வீடியோ பார்க்கணும், நான் எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு தான் நம்ம மெயினாக எப்பவுமே நான் சொல்லக்கூடியது பொது பலன்கள் ஓகே, பட் அதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு திசா புத்திகள் இருக்கு, உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிறப்பு ஜாத கிரகங்கள்னு ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னன்னா விருச்சிக ராசி சொல்றேன். விருச்சிக ராசியில மேக்சிமம் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் பிரச்சனை, பிள்ளைகளால் கஷ்டம், பூர்வீக சொத்து பிரச்சனை, கரெக்டாக இப்போ வர வேண்டியது எல்லாமே தவிர்த்து போகிறது, லேண்டு வாங்கி அதில் பிரச்சனை ஆகிறது, கோர்ட்டு கேஸ்னு இழுத்துட்டு போகிறது, வரக்கூடிய பணங்கள் ரொம்ப தாமதமாக இழுத்துட்டு இருக்கிறது, இது எல்லாமே அதில் அப்படியே நடந்துட்டு இருக்கும். எதனால இங்கே நடக்குது? இப்போ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேண்டிலேருந்து பணம் வர்றதோ இல்லை பூர்வீக சொத்து, இது எல்லாமே உங்களுக்கு 5ஆம் பாவம் தான் குறிக்கும். முதல் குழந்தையும் 5ஆம் பாவம் தான். அங்கே சனி வரும்பொழுது அதுக்கான வேலைகள் எல்லாமே தாமதப்படுத்துவார். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இது வந்து அவங்களுக்கு பொதுவான ராசி. இப்போ விருச்சிக ராசியே இல்லை அவங்க. உதாரணத்துக்கு வச்சுப்போம், இதை பாக்குறாங்க, அப்ப அவங்களுக்கு தான் பிரச்சனை, நம்மளுக்கு இல்லைன்னு ஒருத்தர் வந்து துலா ராசிக்காரர் பாக்குறாருன்னு வச்சுப்போம். இப்ப அவருக்கு அந்த இடத்துல கேது இருக்கு. இப்ப கோச்சார் சனி எங்க? அங்கதான் உத்திரட்டாதியில இருக்காரு. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? தொழில் நஷ்டமா. சனியே வந்து சொன்ன மாதிரி உத்திரட்டாதிலேயே இருக்காரு, அவர் சொந்த நட்சத்திரம் இருக்காரு. இன்னும் வீரியம் அதிகமா இருக்கும், இன்னும் வீரியம் அதிகமா இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பலன் சொல்றதை எடுத்துக்கிட்டு ஒரு கேர்ஃபுல்லா அவங்க ஜாதகத்துல எந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்க்கணும். இப்போ வந்து இதுல இன்னொன்னு ஆட் பண்ணிருங்க, மிதுனம். மிதுன ராசிக்கு யாருக்கெல்லாம் இப்போ அந்த இடத்துல குருவோ சுக்கிரனோ இருக்கோ, இந்த அடுத்த 5 மாதங்கள் ஒரு ஜாக்பாட்டான மந்த். எந்த இடத்துல இருக்கணுங்கய்யா? மிதுனத்துல. மிதுனத்துல இருக்கலாம், அல்லது கும்பத்துல இருக்கலாம், அல்லது நம்ம துலாத்துல இருக்கலாம். புரியுதுங்களா? இந்த இடத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஜாக்பாட். இது பணம் வந்து தாராளமாக அவங்களுக்கு வந்து எழுதி கொடுத்துடலாம். இது வரைக்கும் நீங்க என்ன பணம் நினைச்சீங்களோ வரும், கொடுத்த பணம் வரும், வருமானம் பெருகும், தொழில மேலோங்கி போவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, கரெக்டா சேர்த்து வைங்க, ஒரு கோல்டோ சில்வரோ இந்த மாதிரியான பர்ச்சேஸ் பண்ணி வைங்க, இது ஃபியூச்சர்ல உங்களுக்கு சூப்பரா இருக்குங்கிறத நம்ம அழகா கொடுத்துடலாம். அதாவது வர வேண்டிய பணம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை, பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. வரும், பொருளாதாரம் வளர்றதுக்கு அதிகம், பொருளாதாரம் வளரும், வர வேண்டிய பணம் வரும். இவங்க தொட்டதெல்லாம் ஜெயிக்கும். இவங்க தொடுறதும் கரெக்டான டைம்ல போய் கரெக்டான விஷயத்த தொடுவாங்க. திரும்பவும் சொல்ற, மிதுனத்திலை ஓகேங்களா, குரு சுக்கிரன் இருந்தால், இல்ல சார் எனக்கு குரு இருக்கு, வரும், பெரிய பணம் வரும், சுக்கிரன் தான் இருக்கு, சின்ன பணம் வரும், கண்டிப்பா வரும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம கிரகத்தோட சேர்ந்து சொல்லும் பொழுது மக்களுக்கு புரியும். இப்ப நம்ம ராசி ஓரியன்டா ஏன் நம்ம சொல்றோம்னா அப்பதான் அவங்களுக்கு தெரியல. அவங்க இப்போ வந்து உங்க ஜாதகத்துல குரு எங்க இருக்குன்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ராசியை கேட்டா தெரியும், லக்கணமே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதனாலதான் ராசியை வச்சு நம்ம கொண்டு போறோம். இப்ப அந்த வகையில பார்க்கும்போது விருச்சிகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இப்ப இந்த இடத்துல இவங்க பண்ணக்கூடிய தவறு என்னங்கன்னா, குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். முன்னாடி மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு இருந்தீங்களா, இப்ப 2 வாரத்துக்கு ஒருக்கா போங்க, வெள்ளிக்கிழமை போங்க. இல்ல 6 மாசத்துக்கு ஒருக்கா போனீங்களா, மாசம் போங்க. வருஷத்துக்கு ஒருக்கா போனீங்களா, கண்டிப்பா ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்காவது போங்க. இந்த காலகட்டங்கள் அது பண்ணாதான் நம்மளுக்கு வரக்கூடிய முன்னோர்களால் வரக்கூடிய கர்மாவை எல்லாமே நம்ம தடுக்க முடியும். அப்போ பூர்வீகத்தை ரொம்ப ரொம்ப கெட்டியா பிடிச்சக்கூடிய விஷயங்கள் இந்த விருச்சிக ராசி இப்ப கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த குலதெய்வ கோயில் வழிபாடு, படையல் போட்டு கும்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். யாராவது முன்னோர்கள் மறந்து இருந்தீங்கன்னா, இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு செய்யாமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த 5ல் இருக்கிற சனி ஒன்றும் பெருசா தொந்தரவே பண்ணாது. அதை முதல்ல என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சு கிளியர் பண்ணாலே போதும். இது வந்து விருச்சிக ராசி. செகண்ட் வந்து கும்பம். கும்பம் வந்து இப்போ எப்படி தெரியுங்களா, நல்லா பீக்ல போகும் 2 மாசம், மறுபடியும் 3 மாசம் பேக் வந்துடுவாங்க.
அந்த ஒரு கீழே விழுகிறது. ஸோ இந்த அடுத்த இருக்கக்கூடிய ஒரு ஒரு 10-11 மாதங்கள் இந்த ராகுட்டு இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கரும செலவுகள் வரும். ரெண்டாவது, தவறான நட்பு பழக்கங்கள், தவறான சேர்க்கைகள் கண்டிப்பாக இருக்கும். மனநிலையை சரியாக வச்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் பெருசாக அகலக்கால் வச்சிடக்கூடாது. இப்போ அதெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்களே, அகலக்கால் வைக்க வேண்டாம், கரெக்டாக வைங்க அப்படின்னு. அந்த மாதிரி முதலீடு பார்த்து பண்ணணும். கொடுத்து கெடுக்கும், அவ்வளோதான், சிம்பிள் விஷயம். கும்பத்துக்கு இப்போ பணத்தை கொடுத்து கெடுக்கும், இல்லைன்னா வரப்போகுதுன்னு சொல்லி கெடுக்கும். அப்போது கும்பராசி இந்த ராகும் 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியும் பெரிய பணத்தை வருவது போல சொல்லி அவங்களுக்கு இன்னும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் தான் கும்பராசிக்கு இருக்கு. அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாலும் யோசிச்சு கம்மியாக பண்ணிக்கணும். இப்போ எனக்கு இந்த ஒரு தொழில் பண்ண போகிறேன், புது தொழில் ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி 1 இயருக்கு அப்புறம் டே பை டேயா, மந்த் பை மந்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறது நல்லது. அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல். ஆமாங்க. ரெண்டாவது வந்து ஒரு வாக்கு கொடுக்கக்கூடாது, கமிட்மெண்ட்டே கொடுக்கக்கூடாது. கரெக்டாக பாருங்க, இந்த மாதிரி இருக்கு, இது வரும் நான் நம்புறேன், அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி கொடுக்குறேங்கிறத செகண்ட் ஆப்ஷன் வச்சு தான் பண்ணணும். செக்கு இவங்க டேட் போட்டு ஒன்று கொடுத்தாங்கன்னா அது பவுன்ஸ் ஆகும். இவங்க இந்த டேட்டில் நான் உங்களுக்கு பண்ணிடுவேன்னு சொன்னால் அந்த டேட்டில் கொடுக்க முடியாது. ஏதாவது கொஞ்சம் அடமானம் வச்சாங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை மீட்டுறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய காலகட்டம்னு வச்சுங்க. அது என்ன வேணா இருக்கட்டும். நீங்கள் ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பணம் வாங்கியிருக்கீங்க, இல்லை பணம் கொடுக்குறீங்க, எதையுமே நம்ம சொன்ன டைமில் காப்பாற்ற முடியாத சூழலில் போகும். அது நம்மளுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்னென்னா சனிக்கிழமை சனி பகவானை வழிபடணும். புரியுதுங்களா? முடிஞ்சால் சனி உரையில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இது வந்து கும்பராசி. மீனராசி வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம சனி, அதாவது கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்திலே நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும். இந்த ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் சனி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 4 இயர்ஸ்க்குள்ளேயே நல்ல அனுபவங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கும். இவங்களுக்கு அடுத்த வரக்கூடிய ஏப்ரல்ல இருந்து ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நடந்துட்டு இருக்கிறது, நினைக்கிறது. ஏன்னா மீனராசிக்கு எல்லாமே நீங்கள் மேக்சிமம் பார்த்துட்டிங்கன்னா தன்னால் வர பிரச்சனை கூட இருக்கிறவங்க சுற்றினால வர பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். மெயினாக நண்பர்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சொத்து பிரச்சனை, இந்த ரெண்டாவது வந்து ஒருத்தன் ஆலோசனை சொல்லி போய் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே தப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய கடந்த 3 வருடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த மீனராசிக்கு இருக்குது. அப்போது மெயின் விஷயம், நம்ம அடக்கூடிய ஏப்ரல் வரைக்கும் பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் நம்ம டே டு டே லைஃப்பில் கரெக்டாக கொண்டு போய்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பண்ணுற தப்பு தான் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அடுத்த 4 வருஷம் ஆகி போயிடும், அது திரும்பி கொண்டு வர்றது. அதனால் இவங்களோட இதுக்கு திருச்செந்தூர் முருகர் வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் கம்பல்சரியாக போயிட்டு வந்துடும். இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறம் இவங்க திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏதாவது ரொம்ப முடியலையா திருச்செந்தூர் போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நடக்கும். போயிட்டு வாங்க, இதெல்லாம் யோசிக்காம. ஓகேங்க. இப்போ மீனராசி சொன்னீங்க, இப்போ சுபகாரியங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சுபகாரியங்கள் இப்போ வந்தாலும் தள்ளி தான் போகும். இப்போ அவங்களுக்கு வரக்கூடியது வந்து என்னென்னா, புது தொழில் வரும், புது ஜாப் கிடைக்கும். புரியுதுங்களா? புதுசாக போட்டு ஒரு பார்ட்னராக சேர்ந்து பண்ணக்கூடிய வேலை அமைப்புகள் கிடைக்கும். இப்போ ஒரு மேக்சிமம் ஒரு 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 சுபகாரியம் நடக்குது அப்படின்னாலும் அது தள்ளி போடுறது நல்லது. இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு இஷ்யூஸ் நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இப்போ அவங்களுக்கு ஒருத்தவங்க யாருக்காவது மேரேஜே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம அதை டோட்டலாக முகூர்த்தம் பார்த்து கரெக்டாக பண்ணணும். ஏன்னா நம்ம புணர்ப்பு தோஷம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா, சந்திரன் சனி. இப்போ அது கோச்சாரத்தில் இருக்குது. அவங்க பிறப்பு ஜாதத்தில் சந்திரன் சனி இல்லாத பட்சத்தில் சின்ன பிரச்சனை வந்து நடந்துரும். பிறப்பு ஜாதத்திலே புணர்ப்பு தோஷம் இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக அது நின்று போகிறதுக்கு, தடையாறதுக்கு, ஒரு சுபகாரியத்தில் அவமானப்படுறதுக்கான விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துரும். அதனால் தள்ளி, அதனால தான் நம்ம சொல்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு ஏப்ரல் மேலேயாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா குரு பார்வை வரும். புரியுதுங்களா? குரு வந்து கடகத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்காக அப்போ வந்து கொஞ்சம் அது பெரிய அளவில் போகாமல் தடுத்துக்கலாம். அதுக்கு தான் முழு ஜாதகம் இருந்தால் நம்மளால சொல்ல முடியும். பொது பலன் காட்டி இதெல்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த நான் இப்போ சொன்ன 3 பேரும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் விருச்சிகத்துக்கு மெயின் 100%. ஐயா, இப்போ என்னன்னா விருச்சிகத்துக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும்னா எந்த விஷயத்துக்கு கவனமாக இருக்கணும்? மெயின் சொல்கிறேன் பாருங்க, அந்த சொத்து சம்மந்தப்பட்டது, பிள்ளைகள், முதல் பிள்ளைகள் ஏதாவது இப்போ ஏதாவது பண்ணுறாங்க,
தொழில் பண்றாங்க இல்லை ஃபாரின் போங்க, இதுல எல்லாம் கவனமா கூட இருந்து கைட் பண்ணி கொண்டு போகணும். இப்போ இது நம்மளுக்கு வந்து கரெக்டான அருள் கொடுக்கறதுக்கு எல்லாமே குலதெய்வங்களுடைய அருள் இருக்கும்போது தான் நம்ம சரியா பயணிக்க முடியும். அதுக்காக தான் அந்த விஷயத்த சொன்னேன், அதுக்கு போக சொல்லிடுறேன். சிறப்பு. அடுத்து கும்பராசி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? பெரிய பணம் போடுறதுல முதலீடா இருக்கட்டும், நம்ம சக்திக்கு மீறி பண்ணக்கூடிய எதையுமே இப்ப பண்ணவே கூடாது. ஆசை காமிச்சு ஏமாறக்கூடிய விஷயமா இருக்கு. ஜாப் போறீங்களா, ஜாப்ல இருங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் ஆகணும், ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த வார்த்தையை சொல்ல போறதுனாலும் ஒரு 8 மாதம் கம்முன்னு இருங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டையும் கொடுக்காதீங்க, செக்கு கொடுக்காதீங்க. பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க, வாக்கு விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. இதெல்லாம் ரொம்ப மெயின் கும்பத்துக்கு. சரி. அடுத்து மீனராசி, இவர்களுக்கு எந்த விஷயத்துல கவனமா இருக்கும்? மீனராசி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். மெயினா சுபகாரியம் பண்ற விஷயமும். ரெண்டாவது, நீங்க ஒருத்தருக்கு போய் இந்த மாதிரி வந்து நான் வீடு கட்ட போறேன், கார் வாங்குறேன் அப்படிங்கிற விஷயத்தை வெளியில சொன்னீங்கனால் அது இப்ப இருக்கக்கூடிய மீனராசி ரைட் நோ நடந்துட்டு இருக்கிறதுக்கு நடக்கவே நடக்காது. அப்போ ஒரு விஷயத்தை பொதுவாகவே சொல்லுவாங்க, செஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, செய்யறதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க அப்படின்னு. மீனராசிக்கு இப்போ வந்து மெயினா நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நான் ஃபாரின் போக போறேன், கார் வாங்க போறேன், இங்க எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு, இங்க வந்து பொண்ணு பார்த்துருக்கோம், இல்லை இங்க வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், கட்டலான், எதுனாலும் நடக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அமைதியா பயணிக்கணும். புரியுதுங்களா? திருச்செந்தூர் முருகரை கெட்டியா பிடிச்சோம். ஐயா, இப்போ வந்து இந்த நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எதை பாக்குறீங்க? இதுல நல்ல விஷயம்னு பாக்குறது வந்து என்னன்னா, மீன ராசிக்கு அனுபவத்தை கொடுத்துட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் இந்த இப்ப இருக்கிற அனுபவம் அடுத்து அவங்களுக்கு 20-30 வருஷம் வரைக்கும் அவங்க தாராளமா போயிடுவாங்க. கும்பம் வந்து இதுக்கப்புறம் வந்து ஏமாற மாட்டாங்க. இப்ப உழுகிற அடியில ஏமாற மாட்டாங்க. விருச்சிக ராசிக்கு எப்போதும் இந்த சொத்து விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்குங்கிற விஷயத்த கொடுத்துட்டு போகும். ஏன்னா தீ சுடுங்கிறது தொட்டாதான் புரியும். ஒரு சிலருக்கு சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நம்ம இந்த விஷயம் சொல்றோம். குலதெய்வத்தை வந்து கெட்டியா பிடிச்சவங்களுக்கு விருச்சிக ராசிக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ண இந்த மாதிரி இருந்துச்சு, ரெடி ஆயிடுச்சுருவாங்க. இன்னும் ஒரு சிலர் அது போனா ரெடி ஆயிருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே சுட்டு தான் புரிய வைக்க. சிறப்புங்க. என்ன சனியின் ஆட்டத்தில் தலை தப்புமான் மாதிரி இருந்தாங்க, அதுக்கு சூப்பரான சாலிடான ரீசன் சொன்னீங்க. இப்போ என்னன்னா இந்த 3 ராசிகள் வழிபட வேண்டிய இஷ்ட தெய்வங்கள் இது வழிபட்டு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விருச்சிக ராசிக்கு வந்து லட்சுமி நரசிம்மர் இப்போ வந்து வழிபடணும். கும்பத்துக்கு சனி பகவான். சரிங்களா? நம்ம மீனத்துக்கு வந்து திருச்செந்தூர். அது வந்து கண்டிப்பாக நீங்க வியாழக்கிழமை போறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு போங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பா போங்க. கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கு. நீங்க அங்க போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கன்னா, என் லைஃப்ல நிறைய நடந்திருக்கு, நிறைய சொல்லி நடந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன், என் கூட இருக்க டிராவல் பண்ணி பார்த்துருக்கோம். எல்லா விஷயமும் அந்த ஜாதகத்துக்கு இந்த கோயிலுக்குன்னு நம்ம வழிபடும் பொழுது அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஏன்னா நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது, அதை நம்பி தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரியான ட்ராவலிங் நம்பி நம்ம பண்ணும் பொழுது நம்மளை தாண்டி அந்த சக்தி நம்மளை கரெக்டாக வழி நடத்தும், நம்ம எதிர்பார்க்கறதை நடத்தி கொடுக்கும். கண்டிப்பாங்க, அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நன்றி.